guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம வந்து Amazon finds வீடியோ பார்க்க போறோம். few months முன்னாடி நான் கொஞ்சம் products வாங்கிட்டு இருந்தேன். அதை நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம்னு இருக்கேன். இது எல்லாமே வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல வாங்கினது, சிலதெல்லாம் சூப்பரா இருந்தது, சிலதெல்லாம் ஓகேவா இருந்தது. அது என்னன்றதை நான் உங்களுக்கு இப்போ வீடியோல ஷேர் பண்ண போறேன். ஸோ இன்ட்ரெஸ்டிங்கான ஹோம் ஃபைன்ஸ் அண்ட் பர்சனல் யூஸ் ஃபைன்ஸ் நீங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள். அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்கள் சேனல் புதுசாக இருந்தால் டூ சப்ஸ்கிரைப் அண்ட் லீவ் அ லைக் அண்ட் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, நான் இப்போ வீடியோ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஹோம் டெக்கார்க்கு ஆர் உங்கள் பர்சனல் ஸ்பேஸை டெக்கார் பண்ணுறதுக்கு அதுதான் இந்த ட்ரீ லைட். இந்த லைட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த பேர்ல் இதில் இருக்குது, பேர்ல்குள்ளே தான் இந்த லைட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ ப்ரிட்டி. இது உங்கள் ஹாலில் வைக்கலாம், இல்லை உங்களோட பெட்ரூமில் வச்சுக்கலாம், இல்லை எங்கே வேணுமோ உங்களுக்கு வச்சுக்கலாம். இது ஆக்சுவலி நான் நைட் லேம்ப் மாதிரி யூஸ் பண்ணுறேன். எனக்கு நைட் டைமில் கொஞ்சம் லைட் வேணும், ரொம்ப டார்க்காக எனக்கு பிடிக்காது, அவ்வளோ பிடிக்காது ஃபுல் டார்க்காக. எனக்கு ஐ நீட் சம் வார்ம் கோசி லைட். ரொம்ப ஆரஞ்சில் ரொம்ப அடிக்கிற எல்லோவும் இல்லை, இட்ஸ் பர்ஃபெக்ட் நியூட்ரலாக இருக்குது. உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த பிரான்ச்சஸை நீங்கள் வளர்ச்சிக்கலாம். ஸோ தட் உங்களுக்கு ஸ்ப்ரெட்டடாக வேணும்னாலும் வச்சுக்கலாம், இல்லை இப்படி மொத்தமாக ஒன்றா வேணும் அப்படின்னா கூட நீங்கள் இது பண்ணிக்கலாம். ரொம்ப பண்ண வேண்டாம், உங்களுக்கு வேணுங்கிறதுல ஸ்லைட்டாக. இந்த இடத்துல ரொம்பவே ஃப்ளிம்ஸியாக இருக்குது, ஸோ பார்த்து. பட் இந்த பிரான்ச்சஸ்லாம் கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்குது. ஸோ இட்ஸ் ஸோ ப்ரிட்டி, கோல்டன் அண்ட் ஒயிட். ஒரு எலிகெண்ட்டான ஒரு பீஸ் வேணும்னா நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா இங்கே கீழே இது எப்படி ஆன் ஆஃப் பண்ணால் டச் சென்சார் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பட்டன் கிடையாது, ஜஸ்ட் சென்சார். இது நீங்கள் டச் பண்ணிங்கன்னா ஆன் ஆகும், டச் பண்ணிங்கன்னா ஆஃப் ஆகும். அண்ட் இங்கே கீழே வந்து பேட்ரி ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து 3 பேட்ரிஸ் போடுற மாதிரி வரும். பேட்ரி எனக்கு ப்ராக்டிக்கலாக தெரியல, ரொம்ப இழுக்கும், அடிக்கடி சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு இன்னொரு ஆல்டர்னேட் வந்து இது கொடுத்துருக்காங்க. வந்து இது யூஎஸ்பி ஒயரும் கொடுத்துருக்காங்க, விச் இஸ் அகெயின் வெரி நைஸ். ஸோ நீங்கள் ஒரே இடமா தான் வைக்க போகிறீங்க இப்போ தான் லைட்னா. ஸோ ஐ ஆல்வேஸ் ரெக்கமெண்ட் இந்த யூஎஸ்பி போர்ட் மாதிரி நீங்கள் இந்த மொபைல் சார்ஜர் போட்டுட்டு அதை வச்சு நான் லைட் அப் பண்ணிப்பேன். அண்ட் மெயின் ஆன் பண்ணிட்டா நம்ம டச் சென்சர் எப்போ வேணால் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே, நான் காட்டுற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே லிங்க்கில் இருக்கும், ப்ளீஸ் செக் இட் அவுட். ஒரு பர்ஃபெக்ட் வாட்டர் பாட்டில் நான் தேடிட்டு இருந்தேன் எனக்கு பர்சனல் யூஸ்க்கு. எங்கிட்ட ஒரு ஸ்டீல் பாட்டில் இருந்தது, ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா டைம் ஆக ஒரு மாதிரி பீல் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ என்ன வாங்கலாம் அப்படின்னு தேடிட்டு இருக்கும் போது தான் இந்த பாட்டில் என் கண்ணில் பட்டுச்சு. 2 லிட்டர் வாட்டர் பாட்டில். அண்ட் நான் கரெக்டாக சம்மர் டைமில் என் பாட்டில் உடஞ்சதுனால நல்லதாக போச்சு. ஏன்னா நான் அவ்வளோ தண்ணி குடிப்பேன், நிறைய தண்ணி குடிப்பேன். காலையில் வைப்பேன்னா நைட்டு, இல்லாட்டி சம்டைம்ஸ் அடுத்த நாள் மார்னிங் கூட கொஞ்சம் இருக்கும் அவ்வளோ. ஸோ இவ்வளோ தண்ணி 2 லிட்டர் நான் 1 டேயில் குடிப்பேன். வீட்லேயே வச்சுக்கிறதுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும் அப்படின்ட்டு. எங்கேயாவது வெளில போகணுன்னா இது உங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக இருக்காது, பேக்லலாம் போடவே முடியாது. பட் உங்களுக்கு எங்கேயா ட்ரிப்பு எங்கேயாவது போகிறீங்க, லாங் ஹார்ஸ்க்கு எங்கேயாச்சும் வெளில போகிறீங்க, நிறைய தண்ணி வேணும், அப்போ இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு இந்த ஹேண்டில் இருக்குது, ஸோ பிடிச்சிக்கிறதுக்கு நல்லாயிருக்கு, நல்லா வெயிட்டாகவும் இருக்குது அண்ட் குட் குவாலிட்டி பிளாஸ்டிக். அண்ட் இங்கே இதில் இன்னொன்று ரொம்ப பிடிச்சது வந்து இங்கே வந்து உங்களுக்கு இந்த மெஷர்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. 7 AM, 9 AM, 11 AM, 1 PM. இது க்யூட்டாக இருக்குது. 7 AMக்கு ரைஸ் அண்ட் ஷைன் கொடுத்துருக்காங்க, 9 AMக்கு லெட்ஸ் கெட் ஸ்டார்டட், 11 AMக்கு ரிமெம்பர் யுவர் கோல். அடுத்தது பார்த்தீங்கன்னா கரெக்டாக நான் ஹாஃப்வே தேரில் இருக்கேன். 3 PM எங்கள் டைம் கரெக்டாக இப்போ 3 PM. அண்ட் அகெயின் வந்து பார்த்திங்கன்னா இது எப்படி ஓப்பன், இந்த இது மாதிரி ப்ரெஸ் பண்ண ஓப்பன் ஆகும். இதில் ஸ்ட்ரா வரும், உள்ள ஸ்ட்ரா வச்சு நீங்கள் இப்படி சிப் பண்ணிக்கலாம். எனக்கு என்னமோ ஸ்ட்ரா அவ்வளோ பிடிக்காது, ஒருத்தரோட ப்ரிஃபரன்ஸ். உங்களுக்கு வேணால் நீங்கள் ஸ்ட்ரா யூஸ் பண்ணிக்கலாம், எனக்கு ஸ்ட்ரா இப்போ இல்லை, அதனால நான் எடுத்துட்டேன். அண்ட் இதுலேயும் நிறைய கலர்ஸும் இருந்தது. எனக்கு பர்பிள் ரொம்ப 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 பிடிக்கும். அண்ட் இந்த ப்ளூ ரொம்ப பிடிக்கும், அழகான ஒரு ப்ளூ, வாட்டர் ப்ளூன்னு இல்லை, அந்த ப்ளூ தான் அது. கார்டு வந்து கிச்சன் எசென்ஷியல்ஸ் சொல்லலாம், இது எல்லாருக்குமே தெரியும். பட் நான் இது வாங்கினதுனால காட்டுறேன். இது சாப்பர் ப்ரெஸ்டீஜோடது. அவ்வளோவா பிடிக்கல, பிளேட் செம்ம ஷார்ப்பாக இருக்குது, தட்ஸ் ஃபைன். பட் இது இவ்வளோ தான் மூடுதா, இப்படி பாருங்கள், அவ்வளோதான், டைட்டாக உட்காரல. இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணுவேன். நான் வந்து எடுத்த உடனே கையை கீழ்ச்சிக்கிட்டேன். ஆக்சுவலி மூடி சரியாக மூடலை, ஸோ அதனாலே நான் இதை ரொம்ப ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் யூஸ் பண்ணுவேன். திஸ் ஒயிட் போர்டு, இது வந்து A4 சைஸ் ஒயிட் போர்டு. இது வந்து என்கிட்ட இன்னும் இதை விட பெரிய சைஸ் ஒயிட் போர்டு இருக்குது, அது என் ரூமில் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபார் ஃப்ரிட்ஜில் ஒட்டுறதுக்கு. பின்னாடி வந்து மேக்னெட் இருக்குது, ஸோ நீங்கள் அப்படியே ஒட்டிடலாம் ஃப்ரிட்ஜில். உங்களுக்கு வேணுங்கிற க்ராசரி லிஸ்ட் ஐட்டம்ஸ்லாம் காலையில் எழுதுறதுக்கு. நான் வந்து ஏதாவது கோட்ஸ் எழுதுவேன், ஏதாவது வரைவேன், சும்மா வீட்டில் இருக்கவங்க பார்த்துக்கட்டும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி க்யூட்டாக பண்ணுறது பிடிக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஜஸ்ட் எழுதி காட்டுறேன். உங்களுக்கு நீங்கள் மாதிரி லிஸ்ட் எழுதணும் அப்படின்னா நீங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லாட்டி ஏதாவது உங்கள் கிட்ஸ் இருக்காங்க உங்கள் வீட்டில் அப்படின்னா அவங்களுக்கு கூட இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னடா அது ஹேர் ட்ரையர் இல்லை, இது ஆக்சுவலி வேக்யூம் கிளீனர்.
நாட் அ வெரி பிக் ஃபேன். ஓகே, குட்டி குட்டி டஸ்ட் எல்லாம் எடுக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், டஸ்ட் இங்கே கலெக்ட் ஆகிருக்குது. அப்படியே ஃபுல் அந்த சக்ஷன் இல்லை. இதில் ரொம்ப பெருசாக எதிர்பார்த்து வாங்கினேன். இது வந்து லைக் சின்ன சின்ன ஸ்பேசஸ் அப்படின்னா திஸ் இஸ் ஃபைன். இதை நீங்கள் இப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா கலெக்ட் பண்ணி டஸ்ட்டை எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் இது பண்ணலாம். அண்ட் வாஷ் பண்ணக்கூடாது இங்கே, பிகாஸ் இந்த மோட்டர் இருக்கிறதுனால கிளாத் வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். தட்ஸ் இட். ஒரு லவ் அண்ட் ஹேட் ரிலேஷன்ஷிப் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இந்த ப்ராடக்டோட. பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் லவ் ப்ராடக்ட் தான். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மினி சூயிங் கிட். இது வந்து குட்டி குட்டியாக இந்த ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுக்கெலாம் வேணும் அப்படின்றதுக்காக வாங்கினேன். இடத்தையும் ரொம்ப அடைக்காது, வேணுன்ட்டு உள்ளே வச்சிடலாம், வேணும் போது எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வாங்கினது. அந்த அன்னைக்கு நான் வேறு எந்த வேலையுமே பார்க்கல, ஃபுல்லாக இதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். எப்படி நூல் கோக்கணும், இது எப்படி இது பண்ணணும். எனக்கு என்ன பிடிக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடிக்கடி நம்ம தையல் போகும்போது இதில் நூல் வெளில வந்துடும், திருப்பி அதில் நம்ம கோக்குற மாதிரி இருக்கும். அதுதான் கொஞ்சம் அனாயிங்காக இருக்கும், அடிக்கடி பண்ணுற மாதிரி இருக்கும், அவ்வளோ ஸ்டேபிளாக இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் இந்த பாபின் பின் போடுறதுக்கு நீங்கள் இல்லாட்டி நீங்கள் இந்த நூல் கண்டு கூட வச்சுக்கலாம். நீங்கள் தான் இந்த பாபின் பின் போட்டு நூல் சுற்றணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து ஆன் அண்ட் ஆஃப், க்யூட்டாக லைட் இருக்குது, ஆன் பண்ணிங்கன்னா லைட் எரியும். இன்னொன்று வந்து 2 ஸ்பீட் மோடு இருக்குது. இன்னொரு விஷயம், ஃபுட் பெடல் இருக்குது. அதை நீங்கள் இங்கே கனெக்ட் பண்ணிக்கணும். நீங்கள் பட்டனுக்கு பதிலாக காலில் வச்சு அழுத்தி பண்ணிக்கலாம். பட் அவ்வளோ இதுவாக இல்லை, ஸ்ட்ராங்காக இல்லை, காலில் வச்சு அழுத்துறதுக்கலாம். ஏன்னா ரொம்ப ஃப்ளிம்ஸியாக இருக்குது, ஒரு மிரிச்சா உடஞ்சிரும். இப்போவே கொஞ்சம் சத்தம்லாம் வருது. ஸோ இதுக்கு வந்து ஹேண்ட் பெடல் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி பிடிச்சிட்டு வேணால் நீங்கள் தைக்கலாம். பட் ஐ ப்ரிஃபர் பட்டன் தான். இதுலேயும் நீங்கள் பேட்ரி யூஸ் பண்ணிக்கலாம். 4 பேட்ரிஸ் யூஸ் பண்ணுற மாதிரி வரும். அகெயின் நீங்கள் ரீசார்ஜபிள் பேட்ரினா ஓகே ஃபைன், இல்லாட்டி நார்மல்னால் உங்களுக்கு ரொம்ப இழுக்கும். அடாப்டர் கொடுத்துருக்காங்க, இதை யூஸ் பண்ணி நீங்கள் ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா சம்டைம்ஸ் நம்ம எதாவது ட்ரெஸ் வாங்குகிறோம், ரொம்ப லூஸாக இருந்தால் டைட் பண்ணுறதுக்கு, இல்லாட்டி ஹைட்டை குறைக்கிறதுக்கெலாம் அந்த மாதிரி இதை வச்சு கூட 4-5 பண்ணியிருக்கேன் நானும். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் ப்ராடக்ட் ரொம்பவே நான் என்ஜாய் பண்ணது அதுதான் இந்த கேம் பாய்ஸ். உங்களுக்கு நீங்கள் 90s கிட்ஸ் கேம்ஸ்லாம் மிஸ் பண்ணுறீங்கன்னா பை திஸ். இது பார்த்தீங்கன்னா இங்கே ஆன் ஆஃப் இருக்கும், சைனீஸ் இங்கிலீஷ் 2 வரும். மியூசிக் வேணாலும் நீங்கள் அதை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா நமக்கு 20 வருஷம் முன்னாடி எப்போவுமே எங்கள் வீட்டில் வந்து ஒரு டிவி வீடியோ கேம் வாங்கி வச்சுருந்தோம். ஓகே, அது எப்போ வந்து ஆனுவல் எக்ஸாம், குவார்டர்லி எக்ஸாம், ஹாஃப் இயர்லி எக்ஸாம்லாம் எப்போ முடிஞ்சு லீவ் கொடுக்குறாங்களோ அப்போ தான் எனக்கு எங்கள் வீட்டில் எடுத்து வச்சு கொடுப்பாங்க விளையாடுறதுக்கு. அண்ட் ஸ்கூல் ரீஓப்பன் ஆகிற டைமில் எடுத்து வச்சுருவாங்க, மற்ற டைமில் நோ. அந்த லாஸ்ட் டே எக்ஸாம் முடிச்சுட்டு எப்போடா வீட்டுக்கு வருவோம் வந்து வீட்டிலேருந்து எடுத்து வைப்பாங்க, ஆஃபீஸ்லேருந்து அப்பா எடுத்து கொடுப்பாங்கன்னு வெயிட் பண்ணிகிட்டு இருப்பேன் நான். அன்றைக்கி லாஸ்ட் எக்ஸாம் அப்போலாம் நான் அவ்வளோ எக்ஸைட்டடாக இருப்பேன் வீட்டுக்கு வந்து எப்போ டிவி கேம் வீடியோ கேம் விளையாட போகிறோம் அப்படின்ட்டு. பிகாஸ் அது இருந்துகிட்டே இருந்தால் அதோட வேல்யூ நமக்கு தெரியாது. அது இல்லாமல் ஒரு விஷயம் அப்புறமா லேட்டராக நம்ம கொடுக்கும்போது தான் அதோட வேல்யூ தெரியும். அது செரிஷ் பண்ணுவோம் எப்போவுமே. அதனால தான் இது இப்போ வரைக்கும் ஞாபகமும் இருக்குது. அது நம்ம கண்ணு முன்னாடியே இருந்தால் அதை நம்ம கண்டுக்க மாட்டோம். வெரி பேடில் அப்படி இருக்கக்கூடாது. அப்போது அந்த கிராஃபிக்ஸு மண்ணாங்கட்டி அதெல்லாம் நம்ம பார்க்கவே மாட்டோம். எவ்வளோ சிம்பிளாக ஈஸியாக ஜாலியாக இருக்கும். கான்ட்ரா, மேரியோ, அந்த அட்வென்ச்சர் ஐலண்ட், அந்த மாதிரி நிறைய கேம்ஸ் கைஸில் 400 அந்த கேசட்ஸை மாற்றி போடுறது, அதெல்லாம் ஒரு டைம் நான் பேசிகிட்டே இருப்பேன் அதை பற்றிலாம் பேச ஆரம்பித்தேன். ஸோ இது பார்த்தோன்னே ஐ வாஸ் லைக், எனக்கு திடீர்னு விளையாடணும் போல் இருந்தது. 90s கிட்ஸ் கேம்ஸ்லாம் நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். அப்போ பார்த்தீங்கன்னா நமக்காகவே வந்து கண்டுபிடிச்சி நமக்கு இது மாதிரி காம்பேக்டாக கொடுத்துட்டாங்க. ஃபோன்லலாம் வரும்ல அந்த மாதிரி பேட்ரி. இதில் ஒரே ஒரு ட்ராபேக் என்னென்னா, நீங்கள் லெவல்ஸை சேவ் பண்ண முடியாது. அப்போ விளையாடுறதோட அவ்வளோதான், ஆஃப் பண்ணிட்டா போய்டும். இது வந்து அந்த ஒரு ஃபீல் கொண்டு வரதுக்காக தான் விளையாடுறது. இட்ஸ் நாட் லைக் இந்த லெவல் வரைக்கும் சேஃப் இருந்திருந்தால் நல்லா இருக்கும், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் அது இல்லைனாலும் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இட்ஸ் ஜஸ்ட் ஃபார் ஃபன், ஃபார் டைம் பாஸ், அவ்வளோதான். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ என்ஜாயபுளாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் ரொம்ப பிடிச்சதுன்றதை நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கூட ஷேர் பண்ணுங்கள். லைக், காமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். அண்ட் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள் ஃபார் மோர் அப்டேட்ஸ். உங்கள் எல்லாரும் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். டில் தென் டேக் கேர். பாய்.